DNA. இதற்கு முன் ஜாக்கி சான் அட்வென்ச்சரிஸ். ஜாக்கி, டார்க் ஹேண்டோட ஆளுங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னவோ உண்மைதான். ஆனா நான் இப்போ சுலபமா எந்த மனுஷனோட உடலுக்குள்ள வேணாலும் போகலாம். ஜேட்! அலராத வேல்மாண்ட், இப்போது நீயும் உன்னோட ஆளுங்களும் என்னோட திட்டத்தை நிறைவேற்ற உதவி செஞ்சே ஆகணும். இவங்களை இங்க வரவழைச்சது நான் தான். ரொம்ப நேரமா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறானுங்களே. இப்ப பாரு என் ஸ்டைல் என்னது. அங்கிள், நீங்க நல்ல மேஜிக் பண்றீங்க. இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம். என் புக்ல நிறைய மந்திரம் இருக்கு. மறுபடியும் அந்த டிராகன் வந்துருச்சு. எல்லா மந்திரக்கல்லும் இப்ப அதுகிட்டதான் இருக்கு. மந்திர கல்லு முக்கியமே இல்ல. ஷிண்டு இப்ப ரொம்ப கொடுமையானது. மந்திர கல்ல விட பெரிய விஷயத்தை அவ தேட போறா. அப்ப இதை விட பெரிய பிரச்சனை நமக்கு வரப்போகுதுன்னு சொல்றீங்களா? அந்த வேல்மாண்டிய லைப்ரரியில இருந்து எந்த புத்தகத்தை திருடிட்டு போனான்னு தெரிஞ்சாதான் என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியும். ஆனா எதை அவன் திருடிட்டு போனா? அதத்தானடா நானும் கேட்ட தடி தாண்டவராயா. எல்லா புக்ஸ்லயும் மந்திரங்கள் இருக்கா? என் புத்தகத்துல கைய வைக்காத. இது நாம நினைச்சதை விட பெரிய ப்ராப்ளம் சார். அந்த டிராகன் மறுபடியும் வந்துருச்சு. ஆமா சார், அதுகிட்ட தான் மந்திரக்கல்லாம் இருக்கு. என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் அதை நம்பவே இல்லை சார். அப்படிதான் சார் நினைக்கிறேன். ஜாக்கி, லேட் பண்ணாத. நாம சீக்கிரமா போகணும். நம்மளால மட்டும் அவங்கள தடுத்து நிறுத்திட முடியாது ஜேட். அப்ப இன்னும் நிறைய பேர் வேணும்ங்கறல ஜாக்கி. ஜாக்கி, வாஷிங்டன்ல இருக்கிற மேலதிகாரிங்க கிட்ட இப்பதான் நான் பேசுறேன். அவங்க இன்னும் நிறைய டீம் அனுப்புறாங்களா? இல்ல, இந்த வேலையெல்லாம் இமீடியட்டா செக்ஷன் 12க்கு மாத்த சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க அதை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை நாம விட்டுறக்கூடாது. வேல்மவுண்ட் இந்த கண்ட்ரியை விட்டு போயிட்டுதான் எனக்கு முக்கியமான தகவல் வந்திருக்கு. ஆனா நீ எப்படி? என்னோட கைகள் கட்டப்பட்டிருக்கலாம் ஜாக்கி, ஆனா எனக்கு நீ இருக்க. நான் போயாகணும் ஜேட். ஜாக்கி, நீ தனியா போக கூடாது. துணையோட தான் போகணும். அதனால தான் என் கூட நான் அங்கிளை கூட்டிட்டு போறேன். அங்கிள் புத்திசாலின்னு ஒத்துக்கிறேன், ஆனா பலசாலி இல்லையே. உனக்கு துணையா யார வைக்கணும்னு எனக்கு தெரியும். யார் வேணும்? எல்டோரா சொல்லுங்க. உங்களுக்கு தான் போன். ஜேட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஷெட்டு என்ன பிளான் பண்றான்னு தெரியாம நாம எதுவும் பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொலைஞ்சு போன அந்த புக்கை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயா, இந்த நேரத்துல யாரது? இன்னைக்கு கடை லீவு, போயிட்டு அப்புறம் வா. நாங்க ஒன்னும் கஸ்டமர் கிடையாது. ஜாக்கி, திருட்டு பையன் வந்திருக்கான். இது அவன அவர் ஒண்ணு திருட இல்ல. அவர் யாருன்னு தெளிவா சொல்ல. அறிவு கெட்டவனே, முகமூடி போட்டிருக்கானே, இவன் திருட இல்லாம என்ன? இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. எல்டோரோ எப்பவுமே அவர் முகமுடி அவுக்க மாட்டாரு. நீ அந்த டார்க் அண்ட் கூட்டத்தோட ஆளாச்சு. ஜாக்கி, டாடி, புடி. வெங்கல கிளம்புல யானை புண்ண மாதிரிலாம் ஆயிப்போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதிர்பார்த்து நான் இந்த உதவியெல்லாம் செய்யறதில்ல. இவங்க யாரு? வைப்பர்,
ஒன்ன மாதிரி திருடிகளுக்கு எல்லாம் இந்த இடத்துல அறிவு இருக்கா? அழகான பொண்ணை பார்த்து திருடின்னு சொல்ற, முகமுடி போட்டுட்டு வந்தவன் தான் நான் திருட. அவனை புடிடாம வரல. எல்டோரோ கொஞ்சம் நிறுத்துங்க. டோரு இப்ப டோரு இப்போ நம்மளோட ஆளு. ஆமா எல்டோரோ, சாரி. வைப்பர், எல்டோரோ, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னை யார் கூப்பிட்டா? நான் எல்டோரோவோட சிஷியன். அவர் எங்க இருப்பாரோ நானும் அங்க இருப்பேன். சரி, ஓகே பாக்கோ. ஆனா எதிரிகளை ஜாக்கி பந்தாடும் போது நீ நக்கல் அடிக்காத. ஆனா எல்டோரோ தான் எப்பவுமே எதிரிகளை பந்தாடுவாரு. என்ன ஜாக்கி? எல்டோரோ, ஜாக்கி, எல்டோரோ, ஜாக்கி, எல்டோரோ. ஜாக்கி. ஜேட், இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? நம்ம டீம்ல ஜாயின் பண்ணு ஜாக்கி. சூப்பர் டீம், எல்லாத்தையும் சாதிப்போம். நாம தான் ஃபேண்டாஸ்டிக் 5. ஃபேண்டாஸ்டிக்கா? 5 பேர் ஜாக்கி, நாம 2 பேர். யா, வைப்பர் 3வது ஆள், எல்டோரோ 4வது ஆள். இதுல பாக்கோ சூப்பர் டீமோட 5வது ஆள். ஆக்சுவலா 5வது பொசிஷனுக்கு நான் வேற ஆள முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நானும் வரேன். உங்க எல்லாருக்கும் ஜேடு தொந்தரவு கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. தேவையில்லாத காமிக்ஸ் புக் எல்லாம் படிச்சிட்டு ஜேடு ரொம்ப கெட்டு போயிருக்கா. உங்க யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. என்னோட உதவியை கூடவா வேண்டான்னு சொல்ற ஜாக்கி? முக்கியமா உன்ன மாதிரி ஒரு சூப்பர் திருடியோட உதவி எனக்கு தேவையே இல்ல. அதெல்லாம் பழைய கதை. ஜேடு பார்த்ததுக்கு அப்புறம் நான் டோட்டலாவே மாறிட்டேன். ஜாக்கி, இங்க இருந்த புக்க தான் காணோம். அது என்ன புக் அங்கிள்? முன்னோர்களுடைய ரகசிய இடத்துக்கு போறதுக்கு அந்த புக்ல தான் வழி இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு தான் அவங்க எல்லாம் போயிருக்கணும். இந்த மந்திர பெட்டியை எடுத்தே ஆகணும். நான் நினைச்ச மாதிரி அவங்க எல்லாரையும் விடுதலை செஞ்சுட்டேனா அதுக்கப்புறம் நான் எதையும் சாதிக்கலாம். கேப்டன் பிளாக் நம்மள புறப்பட சொல்லி போன் பண்ணாரு அங்கிள். நமக்கு ஃளைட் தயாரா இருக்கான். ஓகே டீம், நாம எல்லாம் கிளம்பலாம். ஜேட், எனக்கு டீம்னு ஒண்ணும் கிடையாது. அப்படியா? நம்ம டீமுக்கு யூனிஃபார்ம் கூட ரெடி பண்ணிட்டேனே. போச்சுடா. டோரு, கடையையும் ஜேடையும் பத்திரமா பாத்துக்க. மத்தவங்க எல்லாம் மரியாதையா வெளியே போயிடுங்க. இவங்க எல்லாம் என்னுடைய ஆளுங்க. நாங்க எங்க இடத்துக்கு திரும்பி போறோம். என்னையே எதிர்த்து பேசுறியா? ஆமா, நான் விடுற வரைக்கும் உங்களால இங்க போக முடியாது. சொன்னதை கேட்கலனா இப்படிதான் அனுபவிப்பேன். என்னாச்சு நம்ம பாஸுக்கு? இது சரின்னு எனக்கு படல ஜேட். அங்கிள் உன்னையும் கடையும் பாத்துக்க சொன்னாருல்ல. ஆமா, அவர் கடையும் என்னையும் பாத்துக்க சொன்னாரு. ஆனா இப்ப என்ன பாத்துக்க நீ என் கூட வந்துட்ட. அதோட அங்கிள் எங்க எல்லாரையும் வெளியில போக சொன்னாருல்ல, அத நாங்களும் செஞ்சுட்டோம். ராத்திரி ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போலாம். ஆனா ஷெட்டு போறதுக்குள்ள நம்ம போகணும். நமக்கு ஓய்வு எடுக்க நேரம் இல்ல. வயசான காலத்துல எனக்கு நீதானடா உதவியா இருக்கணும். அப்படின்னா நான் சொல்றத கேளுடா. சரி. சரி வா போய் தூங்கலாம். மறுபடியும் அது எழுப்பி விட்டா அது பின்னாடியே போகணும். ஆமா, அதான் தலையெழுத்து. குட் நைட். குட் நைட் ராட்சோ. குட் நைட் மந்திரங்களே. நீ இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? மந்திரக்கலை எடுக்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ உடனே போயிடு. உனக்கு இதெல்லாம் தெரியாது. இஷ்டத்துக்கு பண்ண பிரச்சனை ஆயிடும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏய், குடுன்னு சொல்லல, நான் பாத்துக்கிறேன். விளையாடாத. என் தூக்கத்துக்கு எடுத்து எவன்டா? இவன் யாரு? எதிரிகளுக்கு யம. டேய் டோரு, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு.
மந்திரக்கல் சக்தியால இவனையே தும்சம் பண்ணிடலாம். மந்திரக்கல் எங்க? தாட்டுங்க. மறுபடியும் மந்திரக்கல் அவங்க கிட்டே போயிடுச்சு. சாரி. நீங்க தூங்குனது போதும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? நிம்மதியான தூங்க மாட்டீங்களா? டோரு, நீ இங்க இருந்தன்னா கரையை யாருடா பாத்துக்கிறது? அது வந்து கவலைப்படாதீங்க அங்கிள், பத்திரமா தான் இருக்கும். இதுவும் மந்திரமா? உங்களால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? ஹே, தூங்குறவன் மேல நானே பேண்ட தூக்கி போட்டு உங்களுக்கு உதவதான் வந்து. நீ தனியா வந்திருந்தா இவங்களை சமாளிச்சிருக்க முடியாது. ஆனா இப்ப எல்லாம் கெட்டு போச்சே. மறுபடியும் டார்க் அண்ட் ஆளுங்க எல்லா மந்திரக்கல்லையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மந்திரக்கல்லு முக்கியம் இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இல்ல, மந்திரக்கல்லு தான் ரொம்ப முக்கியம். மந்திரக்கல்லு முக்கியம் இல்ல. மந்திரக்கல் தான் ரொம்ப முக்கியம். முக்கியம் இல்ல. முக்கியம்தான். முக்கியம் இல்ல. முன்னாலதான் எல்லா மந்திரக்கல்லும் கைவிட்டு போச்சு. முக்கியம்தான். இவங்க சின்ன பசங்கள மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்க்க நமக்கு டைம் இல்ல. வா, நம்ம ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போலாம். நம்மளால உங்களை சமாளிக்க முடியுமா? மந்திரக்கல் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. இருந்தாலும் நாம தான் ஜெயிப்போம். எல்லாமே ஒன்னாலதான். உன்கிட்ட நின்னு எதுக்கு பேசுறேன்னு எனக்கு தெரியல. நான் வந்ததே ஜேடிக்காக தான். ஜேட் பாக்கோ, பசங்க எங்க போனாங்க? இதான் அந்த மந்திர பெட்டி. சீக்கிரம் அதை போய் எடுங்க. ஏன் நீங்க எடுக்கூடாதா? என்னால அதை தொட முடியாது. அது புனிதமான மந்திர சக்தி. அதனாலதான் சொல்றேன், எடுக்க முடியுமா முடியாதா? நீங்க பேசிய நேரத்தை வேஸ்ட் பண்ணுங்க. இதுங்களை விட்டுறாதீங்க. இப்பவே அழிச்சிடுங்க. கவலைப்படாத, ஜாக்கி வந்து நம்மள காப்பாத்துவான். இல்ல, எல்டோரோ நம்மள காப்பாத்துவாரு. ஜாக்கி, எல்டோரோ, ஜாக்கி, எல்டோரோ, ஜாக்கி, எல்டோரோ, ஜாக்கி, எல்டோரோ. ஹே, அங்க பாரு, நம்ம டீம் வந்துருச்சு. மரியாதையா அவங்கள விடுங்க. இவனுங்க எல்லாரும் வாங்கி கட்டிக்க போறானுங்க. சுத்திக்கிட்டுடா. ரெண்டு பேரும் இங்கே இருங்க. இதுதான் அந்த அதிசயமா? இவ்வளவு நேரம் மறைஞ்சிருந்து அடிச்சு இப்ப புயல் வேகத்துல அடிக்கிற பாரு. புயல் தசை மாறி அடிச்சு. என் நண்பா, உன் மந்திரக்கல்ல கொஞ்சம் கடன் தரியா? நான் என்ன வெட்டியா வந்தாய்? யாருக்கிட்ட உன் ஆட்டத்தை காட்டுறேன்? என் கண்ணாடி போயிடுச்சு. உடம்ப வளர்த்து மட்டும் பிரயோஜனம் இல்ல, உருப்படியா ஒரு காரியத்தை செய்யணும். மன்னிச்சுக்க, நீ சொன்னதே கேட்கல. காது டமாரமா? என் மேலேயே கைய வச்சிட்டியா? இதுவரைக்கும் பயன்படுத்தாத மந்திரக்கல்ல பயன்படுத்தி எங்கடா போய் தொலைஞ்சா அந்த குண்டு பையன்?
ஒழுங்கா குறி வைக்க தெரியல. முதல்ல கண்ணை போய் செக் பண்ணு. அப்படிங்கிற ஆமாண்டா. மேட்டர் முடிஞ்சது. திருட்டு தரமா மந்திரக்கல் எடுத்தா இப்படிதான் ஆகும். ஜாக்கி அங்க பாரு. நீ கூட வா பாக்கோ. யாராவது வாங்கடா. டேய் எல்டோரோ, இப்போ உன்னை விட நான் தான்டா பலசாலி. இப்படியே பேசினா இதை எடுத்துட்டு போயிடுவேன். ஆமா. இந்த புலி முத்திரக்கல் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் என்ன அசைக்க முடியாதுடா. அசைச்சிட்டனடா. இப்ப என்ன சொல்ற? வெளிச்சத்தை மறைக்கிறான். இது எப்படி இருக்கு? மறுபடியும் 12 மந்திரக்கலும் நமக்கே கிடைச்சிடுச்சு. மந்திரக்கல் முக்கியமில்ல. இதோட பூர்வீகம் உங்களுக்கு தெரியுமா? ஷிண்டு மட்டும் தீய சக்தி இல்ல, அதோட சேர்ந்து 7 தீய சக்திகள் இருக்கு. அவங்க எல்லாருமே அந்த காலத்துல இருந்த மக்களை மிரட்டி வச்சிருந்தாங்க. அந்த பேய்கள்ல ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சக்தி இருந்தது. அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, மலை, இடி, மின்னல் போன்ற அதிசய சக்திகள் அவங்களுக்கு இருந்தது. இந்த சக்திகள் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தாம மக்கள் அடிக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே பயன்படுத்தினாங்க. அப்ப முன்னோர்கள் அந்த 8 அசுர சக்திகளையும் தோக்கடிச்சு அதை கட்டுப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பயங்கர மந்திர சக்தி மூலமா அந்த 8 அசுர சக்திகளையும் ஒவ்வொரு இடத்துல பூட்டி வச்சுட்டாங்க. அந்த பூட்டுகளை திறக்கிற சாவியா இன்னொரு சக்தியை உருவாக்குனாங்க. அதோட ஒவ்வொரு மூலைகள்லயும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு. அது இருந்தா மட்டும்தான் சிறைப்பட்ட பேய்கள் வெளியே வரும். அந்த பூட்டுக்களை திறக்கிற சாவியா இருக்கிற அத இந்த மாதிரி ஒரு ரகசிய இடத்துல முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. நல்ல வேளை அதை எடுத்துட்டு போக வந்த ஷிண்டுவால இப்ப அதை எடுக்க முடியல. ஷிண்டு அதை எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. ஐயோ! ஷிண்டுவை தவிர மீதி இருக்கிற 7 தீய சக்திகளை அது விடுதலை பண்றதுக்கு முன்னாடி நாம அதை பிடிச்சாகணும். இல்லன்னா ரொம்ப ஆபத்தாயிடும். இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் கேப்டன் பிளாக் கிட்ட சொல்லிட்டேன். நீங்க திரும்பி போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இனிமே நடக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஜாக்கி, அங்கிள் சொன்னதை மறந்துட்டியா? அந்த வேலை இன்னும் முடியல. ஆமா, ஜேட் சொல்றது சரிதான். ஷிண்டு அந்த பேய்களை விடுதலை பண்றதுக்கு முன்னாடி தடுக்கணும். ஒரு திருடனோட உதவி எங்களுக்கு தேவையில்லை. நான் ஒண்ணு திருடன் இல்ல, இவதான் திருடி. அதெல்லாம் அப்போ நீங்க கவலைப்படாதீங்க. ஜாக்கிக்கு உதவி தேவைப்பட்டா ஜேட் நம்மள கூப்பிடுவா. பாத்தியா ஜேட், எல்டோரோ உயர்ந்தவர். அதே மாதிரி ஜாக்கி வல்லவர். 2 பேருமே சூப்பர் ஹீரோ தான். ஜாக்கி, நான் மறுபடியும் கடைக்கு போய் ஆகணும். அங்கிள், நான் தான் சொன்னேன்ல, உங்க கடை பத்திரமா இருக்கும். Video by this was ஜாக்கி, நீங்க கார்ட்டூன்ஸ்லாம் பாப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ். கார்ட்டூன் பார்க்கறத நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் கிரியேட் பண்ண எபிசோட் மட்டும் இல்ல, எல்லா சீரீஸையும் நான் பாப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? நான் ஒரு மூவி பண்ணனா அந்த கதையை எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்லணும். அதோட நான் சொல்ற விஷயத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும். அதை எப்படி சொல்றதுன்னு மத்தவங்கள பார்த்து தெரிஞ்சுக்குவேன். ஐ லவ் கார்ட்டூன். நீங்களும் கார்ட்டூன் பாருங்க, நல்லா இருக்கும்.